கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளை பயன்படுத்தி செலுத்தப்படும் குறிப்பிட்ட கட்டணங்களுக்கு கூகுள் பே கூடுதல் கட்டணத்தை விதிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா முழுவதும் அதிகம் பயன்படுத்தப்படும் UPI பணப்பரிவர்த்தனை சேவையாக கூகுள் பே உள்ளது. இதன் மூலம் சமையல் எரிவாயு சிலிண்டர் கட்டணம், மின்சார கட்டணத்தை செலுத்தினால் அதற்கு 0.5% முதல் 1% வரை பரிவர்த்தனை கட்டணத்தையும் GST-யையும் கூகுள் பே வசூலிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு பயன்படுத்தினால் மட்டுமே இந்த கட்டணம் விதிக்கப்படுவதாகவும், வங்கிக் கணக்கு மூலம் பணப்பரிவர்த்தனை நடந்தால் கூடுதல் கட்டணம் விதிக்கப்படுவதில்லை என்றும் கூறப்படுகிறது. UPI பணப்பரிவர்த்தனைகள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அதன் மூலம் வருவாயை ஈட்டும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கார்டு பரிவர்த்தனையின் போது விதிக்கப்படும் கட்டணத்தை சமாளிக்கும் வகையிலும் பரிவர்த்தனை கட்டணம் விதிக்கப்படுகிறது. இந்த கட்டணம் எப்போதிலிருந்து வசூலிக்கப்படுகிறது என்பது குறித்து கூகுள் பே தகவல் வெளியிடவில்லை. ஏற்கனவே 2023 ஆண்டு முதல் கூகுள் பேவில் மொபைல் ரீசார்ஜ் செய்தால் ₹3 கட்டணம் விதிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. பள்ளி கல்லூரிகளின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்கள் நீக்கப்படுமா என்பது குறித்து விளக்கமளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்திற்கு சிறப்பு அதிகாரியை நியமித்ததை எதிர்த்து சங்கத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன் இதுபோன்ற வழக்கில் மதுரை அமர்வு சாதி சங்கங்கள் குறிப்பிட்ட சாதியினரின் நலனுக்கானது என்ற சட்ட விதிகளில் திருத்தம் மேற்கொள்ள அறிவுறுத்தும்படி உத்தரவிட்டிருந்ததாகவும், அதன் அடிப்படையில் கடந்த நவம்பர் மாதம் சங்கங்களுக்கு சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் எந்த சங்கங்களும் விதிகளை திருத்தியதாக தெரியவில்லை என்று கூறிய நீதிபதி பரத சக்கரவர்த்தி விதிகளை திருத்தாத சங்கங்களின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார். மேலும் சில அரசு பள்ளிகளில் கூட சாதி பெயர் இடம்பெற்றுள்ளதாகவும் அதிருப்தி தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர் பள்ளிக்கு நன்கொடை அளித்தவர்களின் பெயர் பள்ளிக்கு சூட்டப்பட்டிருக்கும் என விளக்கமளித்தார். அப்படி இருந்தாலும் சாதி பெயர் சேர்க்கப்படக்கூடாது என கூறிய நீதிபதி பகுத்தறிவுவாதிகள், நாத்திகர்கள் சங்கங்களும் கூட சாதி பெயர்களை தாங்கியிருப்பதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பள்ளி கல்லூரிகளின் பெயரில் உள்ள சாதி பெயர்கள் நீக்கப்படுமா என விளக்கமளிக்க அரசு தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை வரும் 25ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். சாம்சங் தொழிற்சாலையில் மேலும் 13 தொழிலாளர்கள் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதையடுத்து பாதுகாப்பை பராமரிக்க தமிழக அரசின் உதவியை நிர்வாகம் கோரியுள்ளது. சுங்குவார் சத்திரத்தில் இயங்கி வரும் சாம்சங் தொழிற்சாலையில் தொழிற்சங்கம் தொடர்பான விவகாரத்தில் 3 ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து ஊழியர்கள் 16வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம் மேற்கொண்டனர். மேலும் 13 தொழிலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல் வெளியான நிலையில் ஊழியர்கள் தொழிற்சாலை வளாகத்தில் கூடி போராட்டம் நடத்தினர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்ட நிலையில் உற்பத்தியை தடுக்க முயன்றதாக மேலும் 13 தொழிலாளர்களை பணியிடை நீக்கம் செய்து நிர்வாகம் உத்தரவிட்டது. இதனை கண்டித்து இன்று முதல் CITU மாவட்ட தலைவர் முத்துக்குமார் தலைமையில் காஞ்சிபுரத்தை அடுத்த வெள்ளைகேட் பகுதியில் பந்தல் வைத்து சாம்சங் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். இதனிடையே சாம்சங் நிர்வாகம் அளித்துள்ள விளக்கத்தில் தொழிலாளர்களில் ஒரு பிரிவினர் மீண்டும் சட்டவிரோதமாக உற்பத்தி நடவடிக்கைகளையும் தொழில் அமைதியையும் சீர்குலைக்க முயன்றதாக குற்றம் சாட்டியுள்ளது. உற்பத்தி தடையின்றி இருக்கும்போது தொழிலாளர்களின் பாதுகாப்பை பேணவும் வணிகம் செய்வதை எளிதாக்கவும் மாநில அதிகாரிகளை கேட்டுக்கொள்வதாக கோரிக்கை விடுத்துள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனக சபையில் அதிக எண்ணிக்கையில் பக்தர்களை தரிசனத்திற்கு அனுமதி அளிப்பதற்கு மேற்கொள்ள உள்ள ஏற்பாடுகள் குறித்த விவரங்களை தெரிவிக்கும்படி பொது தீட்சிதர்கள் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனக சபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி அளித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை எதிர்த்த வழக்குகள் நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் அடங்கிய சிறப்பு அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்போது பொது தீட்சிதர்கள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் கால பூஜைகளுக்கு இடையில் கனக சபையில் பக்தர்களுக்கு தரிசனம் செய்ய அனுமதி வழங்குவது என முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும், இதற்கு ஏதுவாக சாய்வுதள பாதை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு பக்தர்கள் சுவாமிக்கு எதிரில் நின்று தரிசனம் செய்வதை விடுத்து ஒரு ஓரமாய் நின்று தரிசனம் செய்து கொள்ள அனுமதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் பக்தர்கள் கனகசபை மீது நின்று தரிசனம் செய்ய ஏதுவாக ஒரே வழியில் சென்று வருவதை தவிர்த்து கூடுதல் வழியை ஏற்படுத்துவது குறித்து கட்டடக்கலை வல்லுநர்களுடன் ஆலோசித்து திட்டத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்று பொது தீட்சிதர்கள் தரப்புக்கு உத்தரவிட்டனர். இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டு சென்னை திரும்பிய 15 மீனவர்கள் தனி வாகனம் மூலம் ராமேஸ்வரம் அனுப்பி வைக்கப்பட்ட காட்சிகள் தான் இவை.
ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 34 மீனவர்கள் கடந்த மாதம் 26ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 3 படகுகளுடன் 34 மீனவர்களையும் கைது செய்தது. அவர்கள் அனைவருக்கும் தலா 50,000 ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை அறிந்து மத்திய மாநில அரசுகள் பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் முதற்கட்டமாக 15 மீனவர்களுக்கான அபராத தொகையை செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட 15 மீனவர்களும் விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு நேற்றிரவு வந்தடைந்தனர். அவர்களை மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று அரசு ஏற்பாடு செய்த வாகனம் மூலம் ராமேஸ்வரத்திற்கு அனுப்பி வைத்தனர். மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் 24% நிறைவடைந்திருப்பதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிரந்தர வளாகத்தில் மருத்துவக் கல்லூரி செயல்படும் எனவும் மதுரை எய்ம்ஸ் செயல் இயக்குநர் ஹனுமந்த ராவ் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் தோப்பூரில் 220 ஏக்கர் பரப்பளவில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது கட்டுமான பணிகள் எந்த நிலையில் உள்ளன என்பது குறித்த தகவல்களை மதுரை எய்ம்ஸ் இயக்குநர் தெரிவித்துள்ளார். அதன்படி நடப்பாண்டு ஜனவரி மாத நிலவரப்படி முதற்கட்ட கட்டுமானத்தில் 24% நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இரண்டாவது கட்டத்தில் மீதமுள்ள உட்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் முழு கட்டுமான திட்டத்தையும் பிப்ரவரி 2027க்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையில் கல்வி வளாகம், மருத்துவமனை வளாகம், விடுதி வளாகம் மற்றும் 750 இருக்கைகள் கொண்ட ஆடிட்டோரியம் அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போது ராமநாதபுரத்தில் மருத்துவ வகுப்புகள் நடைபெற்று வரும் சூழலில் இந்த ஆண்டு இறுதிக்குள் அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியை அதன் நிரந்தர வளாகத்திற்கு மாற்ற முயற்சிகள் நடந்து வருவதாகவும் ஹனுமந்த ராவ் குறிப்பிட்டுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று கள ஆய்வு மேற்கொள்கிறார். 2 நாட்கள் கள ஆய்வுக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று கடலூர் பயணிக்கிறார். சென்னையிலிருந்து காலை 9:30 மணியளவில் புதுச்சேரி புறப்பட்டு செல்லும் முதலமைச்சர் அங்கிருந்து மாலை 4:30 மணியளவில் சாலை மார்க்கமாக கடலூர் செல்ல உள்ளார். மஞ்சக்குப்பம் மைதானத்தில் நடக்கும் அரசு விழாவில் முதலமைச்சர் பங்கேற்க உள்ளார். அப்போது பல்வேறு துறைகள் சார்பில் 44,689 பயனாளிகளுக்கு 387 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். 178 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைப்பதுடன் 1476 கோடி ரூபாய் மதிப்பிலான 602 முடிவுற்ற திட்டப்பணிகளையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். தொடர்ந்து நாளை வேப்பூர் வட்டம் திருப்பையர் பகுதியில் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பில் நடைபெறும் பெற்றோரை கொண்டாடுவோம் மண்டல மாநாட்டிலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார். அதிமுகவிற்கு எதிராக சூரியமூர்த்தி தாக்கல் செய்த மனு மீது எவ்விதமான விசாரணையும் நடத்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் விளக்க மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தில் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் அதிமுகவிற்கு எதிரான உரிமையியல் வழக்கில் முடிவுக்கு வரும் வரை இரட்டை இலை சின்னத்தை யாருக்கும் ஒதுக்கக்கூடாது என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இதனை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடையில்லை என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தேர்தல் ஆணையத்திடம் விளக்க மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் சூரியமூர்த்தி அதிமுகவை சேர்ந்தவர் இல்லை என்றும் தேர்தலில் வேறு கட்சியின் சார்பாக அதிமுகவை எதிர்த்து போட்டியிட்டவர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக சூரியமூர்த்தி மனு அளிக்கவோ வழக்கு தொடுக்கவோ எந்த உரிமையும் கிடையாது என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதனை சிவில் நீதிமன்றத்தில் தான் எடுத்து வைக்க வேண்டுமே தவிர தேர்தல் ஆணையம் விசாரிக்க அதிகாரம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலையம்மாள் நினைவு நாளையொட்டி தாவேக தலைமை அலுவலகத்தில் அவரது சிலைக்கு அக்கட்சித் தலைவர் விஜய் மரியாதை செலுத்தினார். இந்திய விடுதலைக்காக போராடியவரும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என அழைக்கப்படுபவருமான அஞ்சலையம்மாளை தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களில் ஒருவராக விக்கிரவாண்டி மாநாட்டில் நடிகர் விஜய் அறிவித்தார். அஞ்சலையம்மாளின் 65வது நினைவு தினத்தையொட்டி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் உள்ள அஞ்சலையம்மாளின் மார்பளவு சிலைக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதேபோல் சேலம் மாவட்டம் திருவாக்கவுண்டனூரில் அஞ்சலையம்மாள் உருவப்படத்திற்கு தாவேகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அஞ்சலையம்மாளின் நினைவு நாளையொட்டி தாவேகவினர் அஞ்சலி செலுத்தினர். திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் இரவில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் சரவணன் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தேநீர் வாங்கி கொடுத்து குறைகளை கேட்டறிந்த காட்சிகள்தான் இவை. திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் பயணிகளின் அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் சரவணன் நேற்றிரவு நேரில் கள ஆய்வு நடத்தினார். அப்போது பேருந்து நிலையத்தில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர்களை அழைத்து பேருந்து நிலையத்தில் உள்ள குறைபாடுகளை கேட்டறிந்தார்.
அப்போது ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைவருக்கும் தேநீர் வாங்கி கொடுத்து அவர்களுடன் இணைந்து தேநீர் பருகி நட்புறவை ஏற்படுத்தினார். மேலும் பேருந்து நிலையத்தில் குடிநீர் வசதி எப்படி உள்ளது என்று கேட்டறிந்து பயணிகள் பயன்படுத்தக்கூடிய குடிநீரை குடித்தும் சோதித்து பார்த்தார். பொதுமக்கள் மற்றும் பயணிகள் கூறிய குறைகள் அனைத்தையும் உடனடியாக நிறைவேற்றும்படி மாநகராட்சி ஆணையருக்கு உத்தரவிட்டார். மாவட்ட ஆட்சியர் திடீரென இரவு நேரத்தில் பேருந்து நிலையத்தில் ஆய்வு நடத்திய சம்பவம் பயணிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. உடல்நலக் குறைவால் டெல்லியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி சிகிச்சை முடிந்து இன்று வீடு திரும்புவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்திக்கு வயிறு சம்பந்தமான உபாதை ஏற்பட்டதால் டெல்லியில் உள்ள சர் கங்காராம் மருத்துவமனையில் நேற்று காலை அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு வழக்கமான மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்று வருவதாகவும் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் மருத்துவர்களின் தொடர் கண்காணிப்பில் இருந்து வருவதாக கூறியுள்ளது. மருத்துவ சிகிச்சைகள் முடிந்து இன்று சோனியா காந்தி வீடு திரும்புவார் என்றும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதிகாரத்தை அடைவதற்கு ஆங்கிலம் முக்கிய ஆயுதம் என்றும், ஆனால் தலித்துகள் ஏழைகள் அதனை கற்கக்கூடாது என்று RSSம் பாஜகவும் தடுப்பதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ரேபரேலி தொகுதி எம்பியான ராகுல் காந்தி தனது தொகுதிக்குட்பட்ட பர்கட் சௌரகா பகுதியில் உள்ள விடுதியில் தங்கி படித்து வரும் தலித் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர் யாரும் ஆங்கிலம் கற்கக்கூடாது என்று பாஜக மற்றும் RSS அமைப்பினர் கூறி வருவதாக தெரிவித்தார். ஆனால் ஆங்கில மொழி என்பது ஆயுதம் என்றும் அதனை கற்றால் தமிழ்நாடு, ஜப்பான், மும்பை என உலகில் எந்த நகரில் உள்ள நிறுவனங்களிலும் பணிபுரியலாம் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். वो चाहते हैं वहां दलित ना आए, आदिवासी ना आए, पिछड़ा ना आए, गरीब जनरल कास्ट का भी काम है. அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் தலித்துகளுக்கு அதிகாரம் வழங்கியவர் அம்பேத்கர் என்று கூறிய ராகுல் காந்தி நாட்டில் தற்போது அரசியலமைப்பின் குரல் நசுக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாமக கௌரவ தலைவர் GK மணி சந்தித்து பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை பாமக கௌரவ தலைவர் GK மணி மற்றும் அவரது மகன் தமிழ்குமரனும் கடந்த 17ஆம் தேதி சந்தித்து பேசினர். அப்போது GK மணி தனது உறவினர் இல்ல திருமண விழா அழைப்பிதழை எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கினார். வரும் ஜூன் மாதத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி முடிவடைய உள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமியை GK மணி சந்தித்து பேசியுள்ளார். தமிழ்நாட்டில் 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகள் காலியாக இருக்கும் சூழலில் அதில் 4 இடங்கள் திமுகவிற்கும் 1 இடம் அதிமுகவிற்கும் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. மற்றொரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை அதிமுக, பாஜக, பாமக கட்சிகள் இணைந்து பெற முடியும் என்ற நிலையில் GK மணி எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.